காவலர் வாகனத்தில் ஏற வரிசையாக வந்த பெண்கள். அப்படி என்ன செஞ்சாங்க? வீட்டின் சாவியை நோட்டமிட்டு நகையை திருடியங்கள். சிசிடிவி கேமரா இல்லாத போதும் துப்பு துளக்கிய போலீசார். சென்னை OMR சாலையில இருக்கக்கூடிய துறைப்பாக்கம் அடுத்து இருக்கக்கூடிய பல்லவன் குடியிருப்பு பகுதியில ஐடியா நிறுவனத்துல பணிபுரிஞ்சிட்டு வரவங்க தான் டில்லி பாபு. இவர் அடுக்குமாடி குடியிருப்புல முதல் தளத்துல வசிச்சுட்டு வராங்களாமா. தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி டில்லி பாபுடைய மனைவி அதுக்கப்புறமா அவங்க பெண் குழந்தை ஊருக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு கடந்த 9ஆம் தேதி மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க. அப்போ கண்ணகி நகர் பேருந்து நிலையத்தில இருந்து டில்லி பாபு அவங்கள கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. அப்போ வீட்டை பூட்டிட்டு தன்னுடைய வீட்டு சாவிய அவருடைய ஷூல வச்சதா சொல்லப்படுது. வீட்டுல ஆள் இல்லா நேரத்துல ஷூல இருக்கக்கூடிய சாவி எடுத்து வீட்டுக்குள்ள போய் வீட்டுல 17 சவரன் நகையும் மற்றொரு வீட்டுல 7 சவரன் நகையும் திருடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து வீட்டுக்கு வந்த டில்லி பாபு பீரோ திறந்து இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனே காவல் நிலையத்துக்கும் புகார் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தடயவியல் நிபுணர்களுமே வந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. வீட்டுல சிசிடிவி கேமரா இல்லாததால யார் இந்த சம்பவத்தை செஞ்சாங்க அப்படின்னு போலீசார் தேடுறதுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டுச்சாமா. அதை தொடர்ந்து கண்ணகி நகர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில தனிப்படை அமைக்கப்பட்டு தேடப்பட்டு வந்திருக்கு. சாலையில இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை கைப்பற்றி அதுல கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்ட பெண்களையும் கைது செஞ்சிருக்காங்க. இதுல கண்ணகி நகர் எழில்நகர் பகுதியை சேர்ந்த அக்கா தங்கைகள் இந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டது தெரிய வந்திருக்கு. அந்த 5 பேரையும் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ ஏற்கனவே இந்த பெண்கள் வேறொரு நபருடைய வீட்டிலையுமே கைவரிசை காட்டுனது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து கண்ணகி நகர் போலீசார் சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதை தொடர்ந்து புழல் சிறைகளையும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.